இதாங்க என்னோட பிரியாணி ஸ்டைல். எல்லாரும் போடுற மாதிரி தான். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு தூள். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனீஸ், கல்பாசி, அப்புறம் பே லீஃப். யூசுவலா ரொம்ப மசாலா போடுற பழக்கம் இல்ல. இந்த தடவை நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்றேன். சக்தி இது. இஞ்சி பூண்டு விழுது. எனக்கு குக்கர் பிரியாணின்னா கொஞ்சம் ஈஸி. தவால பிரியாணி வச்சு பழக்கம் இல்ல. நல்லா வந்ததில்ல. அதனால குக்கர் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போறோம். குக்கர் வச்சாச்சு. நல்லா ஹீட் ஆயிரட்டும். 1 கிலோ அரிசிக்கு தேவையான ஆயில் ஊத்தியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. பெரிய வெங்காயத்தை கொட்டிடலாம். பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் டிப் பண்ணி அது கூடயே கொட்டிடலாம். இப்போ அந்த ரெண்டுமே நல்லா வணங்கிருக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக மாறுறதுக்கு நான் முதல்லையே உப்பை சேர்த்துக்கிறேன். சிக்கனுக்கு தேவையான உப்பு கூட இது கூடயே சேர்த்துக்கிறேன். இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அதையும் அப்படியே வணங்கி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுத ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா பிரியாணி பண்ணுறதுனால கொஞ்சம் சேர்த்து இஞ்சி பூண்டு போட்டுடுவேன். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ பச்சை வாசம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடலாம். நானே கேமரா பிடிச்சி நானே தாளிக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே என்னோடய ஃபிங்கர்ஸ் தடும். கண்டுக்காதீங்க. பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா மசிகிற அளவுக்கு அதையும் நல்லா தாளிச்சிடுவோம். இப்போ மசாலா போட்டுடலாம். நான் சில்லி பவுடரும் பட்டை கிராம்பு தூள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடுவோம். அதையும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்ச சிக்கனை ஆட் பண்ணிடலாம். ஒரு கிலோ சாப்பாடு வைக்கிறதுனால 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அண்ட் 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் கலர் வர்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூன். கடைசியாக இது கூட சக்தி பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மசாலா இன்னும் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. நல்லா கொஞ்சம் மசாலா அந்த சிக்கனில் பிடிச்சிருக்கட்டும். நம்ம இன்றைக்கி 1 கிலோ ரைஸ் போடுறதுனால நான் ஒரு மெஷரிங் கப்பில் இந்த கப்பில் அரிசியை 3.5 கப்பு எடுத்திருக்கேன். அதுதான் 1 கிலோ வருது. அதை ஊற வச்சிடலாம். ஸோ 3.5 கப்பு அரிசிக்கு 7 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதை இப்போ நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். சூடான தண்ணியை ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தகுந்த உப்பை இப்போவே ஆட் பண்ணிவிட்டு விசிலுக்கு வைக்க போகிறேன். எங்கள் ஊருங்கிறதுனால ஊட்டிங்கிறதுனால நான் 3 விசில் வைக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. 1 விசில் 2 விசில் வச்சா போதும். இந்த பிரியாணிக்கு நான் ஜீரக சம்பா அரிசி தான் ஊற வச்சுருக்கேன்.
நீங்கள் பாஸ்மதி அரிசியில் கூட பண்ணலாம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போவே பிரியாணி மசாலா 10 ஊருக்கு மணக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நான் வந்து இப்போ விசில் வைக்கிறது இல்லை, அந்த ஏருக்காக வெயிட் பண்ணுறேன். ரொம்ப ஹெவியான ஒரு ஏர் மேலே வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏர் வந்ததுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிட்டு குக்கரை கீழே இறக்கி வச்சுருங்க. ஏர் ஃபுல்லாக வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி நல்லா அடியிலேருந்து கிளறி விட்டுறலாம் சாப்பாடை. இப்போ உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மசாலா வேணும், உப்பு வேணும், காரம் வேணும்னா இப்போவே ஆட் பண்ணி திருப்பி நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பி நம்ம லிட்டை போட்டுட்டு கேஸ் மேலே வைக்க போகிறோம். 5 நிமிஷம் சிம்மிலே வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து தம்முக்கு வைக்க போகிறோம். அப்படின்னா விசில் ஆட் பண்ணுறோம். விசில் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமன்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த சிம்பிள் குக்கர் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Happy Ramzan. See you all in my next video. Bye bye.